ஹாய்ங்க. குட் மார்னிங் எவ்ரிஒன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு வித்தியாசமாக வழக்கமாக வரக்கூடிய ஹார்ஸ் இல்லை, ஒரு வித்தியாசமான ஹார்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம நயரா வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சின்ன இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜான்சியை வந்து அடுத்து ட்ரைனிங்கில் கையில் எடுத்திருக்கோம். ஜான்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், சக்தியோட மொத குட்டி, மொத வாரிசு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப என்ன சொல்கிறது, ஜான்சியை வந்து நான் அதிகமாக ட்ரெயின் பண்ணதில்லை. எக்ஸப்ட் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஒரு ஃபியூ கிரவுண்ட் ஒர்க்ஸ் தவிர குழந்தைங்களை போட்டு டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ரைடர்ஸும் ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஜான்சியை ரைட் பண்ணதில்லை. பட் இப்போ நயரா ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால ஜான்சிக்கும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைடிங்ஸ் எல்லாமே போடலாம் அப்படின்றத இது பேஸ் பண்ணி ஒரு 2 செஷன் எடுத்தேங்க. 2 செஷனில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ஏன்னா நம்ம சக்தி எல்லாம் ட்ரெயின் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போராட்டங்கள். நான் 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 கற்றுக்கணுன்றதுக்காக நிறைய அதை கன்ஃபியூஸ் பண்ணி அதை இது பண்ணி எல்லாமே கற்றுருப்போம். பட் ஜான்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக எல்லா விஷயமும் வந்து அழகாக புரிஞ்சுக்கிறா. எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை. ஓகேவா? பாருங்கள், அவளுடைய ஜெனட்டிக் சொல்லுது. அவங்க அம்மாவோட ஜெனட்டிக் பாருங்கள், நல்ல ஒரு ஃப்ளாட் ஹெட்டடு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஹெட்செட்டு, டக்கின் பண்ணால் அழகாக ஹெட் ஆகிறா. ஏன்னா வந்து வித்தின் 2 செஷனில் இவ்வளோ ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேம்பாடு ஆகாமல் குதிரையும் நம்மளும் வந்து ஸ்கில்ஸில் மேம்பாடு ஆகாமல் கண்டிப்பாக அது கிடைக்காது. ஸோ நல்ல ஒரு எனக்கும் ஜான்சிக்கும் ஒரு நல்ல லேர்னிங் போயிட்டுருக்கு. நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக அதை ஸ்பாயில் பண்ணாமல் என்னால் ஈஸியாக அவளுடைய ஹெட் செட் பண்ண முடியுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ். ஓகே, ஸ்டிஃப்னஸ் இங்கே ஸ்டிஃப்னஸ். ஓகே, ஸோ நாட் பேட். ஓகேங்களா, 2வது செஷனுக்கு நாட் பேட். நல்லா வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்புகிறா. ஸோ எப்போவுமே ஹெட்டு தான் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஹெட்டு வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல்ஸ் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து ஓரளவுக்கு லூசன் பண்ணியிருக்கேன். பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்ஸ் எடுத்திருக்கேன், லூசன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மெயினாக வந்து கைடிங் எக்ஸசைஸ் போயிடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகம் ஸ்டியரிங் கற்றுக்கணும். அதனால் வந்து என்ன பண்ண போகிறோன்னாக்கா ஜஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஹெட்டை டக்கின் பண்ணிக்கிட்டு வாக் பண்ண கேட்கலாம். ஓகே, புரிஞ்சுக்கிட்டா? வாக் பண்ணுறா, ஹெட்செட்டு கலையாமல் அழகாக கிளம்புறா. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஹெட்டை மேலே டிப் பண்ணி நம்ம கூட ஃபைட் பண்ணிட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை. பட் வந்து ஹெட்டை வந்து நல்ல ஹெட்செட்டில் கிளம்புறது தான் முக்கியமான விஷயம். ஓகே, குட். பின்னாடி டேப் பண்ண உடனே ஸ்டாப் பண்ண சொன்னேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டா. ஸோ அது இருக்கக்கூடாது. நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், பட் ஸ்டில் உன்னுடைய வேலையை நீ செஞ்சுக்கிட்டு இரு. ஓகேவா? குட். லைட்டாக என்ன லெஃப்ட் சைடு வந்து புஷ் பண்ணி வரா. ஸோ லைட்டாக லெஃப்டில் புஷ் பண்ணி வெளியே தள்ளுறேன். ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து நான் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து கூடவே மைண்ட் பண்ணாமல் விட்டேன்னா அது லேட்டராக பில்ட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் அங்கங்கே அதை நோட்டிஃபை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து லைட்டாக லெஃப்ட்டு புஷ் பண்ணுறேன். ஸோ ரைட்டில் நான் லைட்டாக புஷ் பண்ணிட்டேன். லைட்டாக ரொம்ப வந்து எக்ஸாஜரேட்டடாக இல்லை, லைட்டாக. ஓகே, ஸோ வாக்கில் ஒரு ரவுண்டு போயிருக்கோம். சேம் ட்ராட்டில் கேட்கலாம். லைட்டாக ஹெட்டை கலெக்ட் பண்ணிப்போம். வாய்ஸ் கியூ ஆட் பண்ணுறேன். ஹெட்டை கலைக்காமல் போ, ட்ராட் பண்ணு. குட். புரிஞ்சுக்க லேட் ஆகுது. ஓகேவா? ஏன்னா இனிஷியல் செஷன்ஸ் இல்லையா, அவளுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரெயினை இழுத்தா நின்றுடுறா, ஸ்டாப்புன்னு நினச்சிட்டு நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ரெயினை இழுத்தா ஹெட்டை கலெக்ட் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸ் தெரியுது எனக்கு லெஃப்ட் சைடு. ஸோ லைட்டாக ரைட்டில் புஷ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஹெட்டு கேட்டால் தலையை உள்ளுக்கு வளைச்சி கொடு. குட். ஸோ நான் புஷ் பண்ணிக்கிட்டே தலையை ஹெட் கலெக்ட் பண்ணுறேன். குட்.
ஸோ ரெயினை மட்டும் இழுத்தா ஸ்டாப் கிடையாது. நான் உட்காந்து பின்னாடி சாஞ்சி ரெயின் இழுத்தா மட்டும்தான் ஸ்டாப்பு. ஓகேவா? இங்கே லைட்டாக ரெசிஸ்டன்ஸ், ஹெட்டை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்கேன். ஸோ ரொம்ப பேடான ஹெட் இல்லைங்க, நல்லா அழகாக சூப்பராக ஸ்லோ ஆகுறா. ஓகே, ஹெட்டை கலெக்ட் பண்ணுறேன், கலெக்ட் ஆகுறா. ஸோ உன்னை நிற்க சொல்ல போ. ரெசிஸ்டன்ஸ் வர சொல்ல நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக புஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஒன்று கேண்டர் கேட்கல. ஸோ ட்ராட்லேயே தான் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணணும். நான் ஆக்சுவலாக ட்ராட்டில் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் கேண்டருக்கு போயிட்டா. ஸோ எனக்கு அது வேணாம். ஓகே, ஒரு 90 டிகிரி டர்ன் எடுப்போம், நல்லா ஸ்மூத்தாக கிளம்புறா. நான் ஒன்று கேண்டர் கேட்கல. கேண்டர் நான் கேட்க சொல்லப்போ, நான் கேண்டருக்கு நான் வந்து தனி சிக்னல்ன்றதை இதுக்கு புரிய வைக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் கிளக்கை இம்ப்ரூவைஸ் பண்ணாவே என்ன ஆயிடுதுன்னா கேண்டர் போயிடுது. ஸோ நான் என்ன பண்ணிக்க போறேன்னாக்கா, போடா ஷிட் அடிக்கிறா. ஹெட்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இழுத்தா ஸ்லோ ஆகுறா. கன்ஃபியூஷன்ஸ் அதுக்கு நிறைய புரியல. அதே மாதிரி இந்த சைடு வந்து லைட்டாக ஸ்டிஃப்னஸ் இருக்குது, அதனால இந்த ரிப்பை கொஞ்சம் லூஸ் பண்ணேன். ஓகே, ஒரு 90 டிகிரி டர்ன் டைரக்ட் ரெயினால சப்போர்ட் பண்ணேன். ஹெட்டை கலெக்ட் பண்ண மாட்டா, கலெக்ட் பண்ண. குட், லைட்டாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஸ்டிஃப்னஸ். ஓகேவா? ஓகே, லைட்டாக ஸ்டியர் பண்ணிக்கிறேன். ஒரு 90 டிகிரி டர்ன். குட், ஒரு 90 டிகிரி டர்ன். ஸ்லோ ஆகுறா. 90 டிகிரி டர்ன். குட். நான் அந்த இன்டைரக்ட் ட்ரெயினை டச் பண்ணாவே இங்கே வந்துடணும். இப்போ இந்த சைட் டர்ன் பண்ணுறேன்னா இன்டைரக்ட் ட்ரெயின் டச் பண்ணுறேன், போகலன்னா லைட்டாக டைரக்ட் ட்ரெயினில் சப்போர்ட் பண்ணிடுறேன். இப்போ டைரக்ட் ட்ரெயின் இன்டைரக்ட் ட்ரெயினை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகேவா? இப்போ டைரக்ட் ட்ரெயின் இன்டைரக்ட் ட்ரெயின் டச் பண்ணுறேன், திரும்பிட்டா நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ ஹாப்பி. மறுபடியும் இன்டைரக்ட் ட்ரெயின் டச் பண்ணுறேன், டைரக்ட் ட்ரெயினில் சப்போர்ட் பண்ணிட்டேன். இன்டைரக்ட் ட்ரெயின் டச் பண்ணுறேன், டைரக்ட் ட்ரெயினில் சப்போர்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் இன்டைரக்ட் ட்ரெயின் டச் பண்ணுறேன், டைரக்ட் ட்ரெயின் சப்போர்ட் பண்ணிடுச்சு. இன்டைரக்ட் ட்ரெயின் டச் பண்ணுறேன், டைரக்ட் ட்ரெயின் சப்போர்ட். இன்டைரக்ட் ட்ரெயின், டைரக்ட் ட்ரெயின். ஓகேவா? ஓகே, இன்டைரக்ட் ட்ரெயின்ன்றது என்னன்றது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்தால், டைரக்ட் ட்ரெயின் என்னன்றது தெரியாமல் இருந்தால் லைட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு லெஃப்ட் சர்க்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன், நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் போகிறேன். நான் லெஃப்ட் சைட் போக சொல்ல என்கிட்ட 2 ரெயின் இருக்குது. ஓகேங்களா? என்னோட லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ரெயின், ரைட் ஹேண்டில் ஒரு ரெயின். இப்போ நான் லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணேன்னா என்னுடைய டைரக்ட் ரெயின் வந்து கேண்டர் போகாது. என்னுடைய லெஃப்ட் சர்க்கிள் போக சொல்ல என்னுடைய லெஃப்ட் ரெயின் வந்து டைரக்ட் ரெயின், ரைட் ரெயின் வந்து இன்டைரக்ட் ரெயின். இன்டைரக்ட் ரெயின்ன்றது இதை டச் பண்ணுறேன், டச் பண்ணால் டர்ன் பண்ணோம், நல்லா டர்ன் பண்ணிடுச்சு. பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், டைரக்ட் ரெயினில் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கேண்டர் சிக்னலை புரிய வைப்போம்.
கேண்டர் சிக்னல் எப்படி புரிய வைக்க போறோம் இதையும் நம்ம வந்து எப்பவுமே கிசிங் சவுண்டு தான் வந்து கேண்டர் சிக்னல். ஓகேவா? ஸோ கிளக் வந்து டாட் வரைக்கும் தான் போகணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், லைட்டாக ஹிப்பையும் சேர்த்து ஹோல்ட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து எனக்கு தப்பான லீடும் எடுக்கக்கூடாது. ஓகேவா? கரெக்ட் லீட் தான் எடுக்க இப்போதுலேருந்தே பழக்கம் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறேன், இப்போ கேண்டர் கேட்க போகிறேன். கரெக்ட் லீட் எடுத்தா லைட்டா ஹெட்டை கலெக்ட் பண்ணி புஷ் பண்றேன். ஸ்பீடு முக்கியம் இல்லை, ஃபார்ம் தான் முக்கியம். இந்த இடத்துல லைட்டா கலெக்ட் பண்றேன். குட். லைட்டா கலெக்ட் ஆனா ஓகேவா? என்னோட கிட்டிங் சவுண்டுக்கு இம்ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? லைட் டைரக்ஷன்ஸை செக் பண்றேன். இன்டைரக்ட் லைனை வச்சு கரெக்டா டைரக்ட் லைன்ல சப்போர்ட் பண்ணிட்டேன். கலெக்ட் பண்ண மாட்டா கிட்ட கலெக்ட் பண்ணோம். நான் அலோவ் பண்ணக்கூடாது. அவ்வளோ நான் இந்த இடத்துல பேலன்ஸ் மிஸ் பண்ணேன். ஏன்னா கேட்க சொல்லலாம் நின்று இருக்கணும். ரைடிங் எக்ஸசைஸ் நல்லாவே இருக்கு. ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாம். ராங் லீட் ஸ்லோ பண்ணிட்டு மறுபடியும் எடுத்துக்கிறேன். கரெக்ட் லீட் எடுத்துக்கலாம். குட். ஏய் குட். நான் ரிலாக்ஸ் ஆனவுடனே அவர் ரிலாக்ஸ் நின்றா. ஸோ அலோவ் பண்ணக்கூடாது. குட். நான் குட்டுன்னு ரிலாக்ஸ் ஆனாவே அவ நிற்க பார்க்குறா. ஸோ நான் இதை அலோவ் பண்ணக்கூடாது. வாடா வாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடா. அப்படி போ. நிற்கக்கூடாது, நிற்கக்கூடாது, நிற்கக்கூடாது. உனக்கு அலோடு இல்லை. ஒரு ரவுண்டு ராங் லீட். எவ்வளோ ஃபைட் பண்ணாலும் நான் உன்னை விட மாட்டேன். கெட்ட பழக்கம் கற்றுக்காத. நீ என்னைக்கும் என்னை ஏமாத்திட்டு ரெஸ்ட் எடுத்துட முடியாது. ஸோ டர்ன்ஸ் கேட்க சொல்ல கரெக்டாக வந்துடு. கரெக்டாக ஒரு ரவுண்டு போயிடு. இன்னொரு ரவுண்டு போயிடலாம். போயிட்டு ரெஸ்ட்டு போயிடு, ஃபுல்லாக போயிடு.
ஃபுல்லாக ரெஸ்ட். நான் ரிலாக்ஸ் ஆனால் எம்எல்ஏ தப்பு இருக்கு. நான் ரிலாக்ஸ் ஆகவே கூடாதுன்றா. ஒரு ரவுண்டு முழுசா ஓடு. ஒரு ரவுண்டு ஓடு 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 ஓடு. ஓடு. உனக்கு ரெஸ்ட் நான் கொடுப்பேன். ஓகே, ஸ்டாப் பண்ணவும் ட்ரை பண்ணுறா. ஹாப்பி. பேக்கிங் எல்லாம் தெரியாது, ஸோ லைட்டாக சொல்லி கொடுத்துக்கிறேன். குட். ஓகே, ஓகேங்க. ஓகே, நல்ல ஒரு எஃபர்ட் போட்டா நம்மளுக்காக ஜான்சி. குட் ஜான்சி, வெரி குட் ஜான்சி. ஓகே, நல்ல எஃபர்ட் போட்டா நம்மளுக்காக. ஹாப்பி. ஓகேங்க. ஆக்சுவலாக எங்கள் மெம்பர்ஸ் வராங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரைடிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரொம்ப நாள் வரவங்களும் இருப்பாங்க, ஒரு மாதம் 1.5 மாதம் வரவங்களும் இருப்பாங்க. அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஹார்ஸ் நல்லா ஓடுதோ அந்த ஹார்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ சக்தி நல்லா ஸ்பீடாக போகுதுன்னா சக்தி கிடைச்சா ஐயோ ஹாப்பி. சுப்பிரமணி போக மாட்டேங்குதா, ஐயோ எனக்கு வேணாம். லக்ஷ்மி போக மாட்டேந்தா, எனக்கு வேணாம். சாரி, லக்ஷ்மி போகுதா, எனக்கு வேணும். ஜான்சி போகலையா, எனக்கு வேணாம். ஆனால் லக்ஷ்மிக்கும் சக்திக்கும் எப்படி நாங்கள் அதை கொண்டு வந்தோம்னாக்கா, கண்டினியூஸாக எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர்ஸ் உட்காந்து அதுக்கு நாங்கள் வந்து சொல்லி கொடுத்தோம். இப்போ சுப்பிரமணியில் உட்காரலைன்னா உட்காரல, பட் அதுலேருந்து எனர்ஜி, ஏகப்பட்ட எனர்ஜி இருக்குது, அதை எடுக்க கற்றுக்கணும். இப்போ ஜான்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஐயோ சார் இது போகவே மாட்டேங்க சார், இது நான் ஏறவே மாட்டேன் சார் அப்படின்றாங்க. இப்போ என்கிட்ட அப்படி தான் பண்ணுச்சு. அந்த இடத்துல போயிட்டு இழுத்துட்டு இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு. ஆனால் என்ன பண்ணேன், கண்டினியூஸாக கேஸ் கொடுத்தேன். ஸ்பர்ரு போடுறது, ரெயின்லெஸ் பிளாங்க் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து சுச்சுவேஷனை நான் வின் பண்ணி அதுக்கு நிறைய முறை சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஜான்சி, உன்னால் அதில் வந்து உனக்கு எந்த யூஸும் இல்லை, உனக்கு எதுவும் கிடைக்காது. நீ எதிர்பார்க்குற அந்த சீட்டிங் மைண்டடை நீ மாற முடியாது, ஓகேவா? அப்போது நீ கண்டிப்பாக நான் சொல்கிறது செஞ்சு தான் ஆகணுன்றத புரிய வச்சோம், ஓகேவா? குட், சூப்பர், குட். ஓகே, லைட்டாக ஹெட் ஃப்ரண்ட்டை டிஸ்எங்கேஜ் பண்ணதை பார்ப்போம். முன்ன போக சொல்ல, இந்த சைடு. ஓகே, அப்படி வாடா, டிஸ்எங்கேஜ் பண்ணுறான். ஓகே, இந்த சைடும் சேடல் மேட்டு கொஞ்சம் முன்ன நகர்ந்துட்டுருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணணும். அது இல்லை அண்ட் சார் வந்து இல்லை, அது இல்லை, அது. ஓகே, குட். ஃப்ரண்ட்டை லைட்டாக வந்து ஸ்டியரிங்கை செக் பண்ணுறேன். லைட்டாக இந்த ஃப்ரண்ட் லெக்ஸ் இருக்கு இல்லையா, அதை இப்படி மாற்ற ட்ரை பண்ணுறேன். மற்ற எந்த லேக் நான் என்னுடைய தேவை வந்து ஃப்ரண்ட்டை மூவ் பண்ணோம். மற்ற எந்த லேக் நகர்ந்தாலும் நான் இப்போதைக்கு வரி பண்ண மாட்டேன், ஏன்னா லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ், ஏர்லி ஸ்டேஜஸில் தான் இருக்குது. ஆனால் வந்து எனக்கு அந்த ஃப்ரண்ட் லெக் மட்டும் கரெக்டாக மூவ் ஆகணும். அப்படி உங்களுக்கு எப்படி தெரியுதுனாக்கா அந்த ஃபீல் தான். ஓகே, அப்படி போடா. கொஞ்சம் ஃப்ரண்ட்டியாக இருந்தா, முன்ன வெயிட்டை போட்டுருந்தா, அது அந்த வெயிட்டை மாற்றின உடனே அவளால் நகர்த்த முடிஞ்சது. ஓகே, பின்னாடி வா, அப்படி போடு. குட். ஸோ
ஓகேங்க, ஒரு சின்ன ஒரு செஷன் போச்சு. ஜான்சி கிட்ட அழகாக புரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன தேவையோ அதை லைட்டாக ஒரு 10% அச்சீவ் பண்ணோம். இன்னும் 90% பொறுமையாக ஒரு பர்சண்ட்டாக ஒரு நாளாக ஒரு 100 நாள் இதை ட்ரெயின் பண்ணுவோம். அநேகமாக இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல டேலண்ட் இருக்கிற ஹார்ஸு ஃபார்வர்ட் கோயிங் விருப்பம் இல்லைனா எப்படி புஷ் பண்ணணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹெட்டை எப்படி கலெக்ட் பண்ணிக்கிட்டு நடக்கணும், ஏர்லி ஸ்டேஜஸில் எப்படியெல்லாம் இருக்கணுன்றதை இந்த வீடியோவில் எடுத்து வந்து சொன்னது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்ககிட்ட வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.